our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 33 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாவீதை அவனுடைய விரோதிகளை ஜெயிக்கும்படி பழக்குவித்தது போல நீங்களும் தமது ஆவியினால் யுத்தங்களை ஜெயிக்கும்படிக்கு உங்களையும் பலப்படுத்துவார். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவரின் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தாவீது ராஜா பாடிய ஜெய சங்கீதம் இதுவாகும். நீங்கள் தேவன் மேல் முழு விசுவாசம் கொண்டு அவரை நம்பும் போது தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் காண்பது போல தேவ வல்லமையும் அவர் அருளும் விடுதலையும் உங்கள் வாழ்வில் வெளிப்படும். குறிப்பாக தாவீதின் யுத்தங்கள் எல்லாவற்றையும் வென்றவர் தேவனே. விசேஷமாக தாவீதின் பலத்த சத்துருவாகிய சவுலிடமிருந்து அவனை கர்த்தரே விடுவித்தார். ஆகவேதான் தாவீது வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்று கூறுகிறான். மேலும் நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர் என்று தெரிவிக்கிறான். தேவனே யுத்த வீரனாக தாவீதை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தரே அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவனை பயிற்றுவித்தார். ஆகவேதான் அவன் திட நம்பிக்கையோடு எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன் என்று சொல்லுகிறான். தேவன் அவனை ஆதரித்ததாலும் ஆவிக்குரிய வழிநடத்துதலை கொடுத்ததாலும் தான் அவனால் இப்படி செய்ய முடிந்தது. குறிப்பாக யுத்த காலங்களில் தாவீது புலம்பும் போது கர்த்தர் அவனுக்கு பதிலளித்து அவனுடன் நின்று அவனுக்காக எல்லா யுத்தங்களையும் ஜெயித்தார். அவ்வாறே உங்களுடைய உபத்திரவ காலங்களிலும் நீங்கள் தேவனை நோக்கி கதரும் போது அவர் உங்களுக்காக வருவார், தம்முடைய வார்த்தையின் மூலம் பதிலளிப்பார். கர்த்தர் உங்களுக்காக பரிசுத்த ஆவியின் மூலமாக ஜெபிக்க எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தமது ஆவியின் மூலமாக உங்களோடு பேசுவார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆகவே எப்போதும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களை அவரது ஆவியினால் நிரப்பும்படி கேளுங்கள். ஏனெனில் தேவனே உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர், உங்களுக்காக யுத்தங்களை நடத்துகிறவர். அப்போது நீங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று தைரியமாக சொல்ல முடியும். ஆம், தேவனே உங்களுக்கு பலத்த அரணாக இருந்து உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஆண்டவரே நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் பலப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, நாம் தேவனை நம்பி அவரை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்துவின் அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீது ராஜா கர்த்தர் அவனை அவனுடைய எல்லா எதிரிகளிடமிருந்தும் விடுவித்த போது இந்த சங்கீதத்தை பாடினான். அவன் தேவன் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் வைத்திருந்தான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அவன் கூறுகிறான். இந்த வசனத்தை நீங்கள் எப்படி வாசிக்கிறீர்கள்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று மனதார சொல்கிறீர்களா? ஆம், தேவனாகிய கர்த்தரை தாவீது தன் மேய்ப்பராக கொண்டிருந்தான். அவன் வாழ்வில் எப்போதும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர்
என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அவன் தைரியமாக கூறுகிறான். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? வாழ்வின் உபத்திரவங்களால் நீங்கள் பாரப்பட்டு மனச்சலித்து போயிருந்தாலும் ஆண்டவரால் உங்களுக்கு தரிசனங்களை அருள முடியும். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு தேவ வல்லமை வேண்டும் என்று இன்றைக்கு கூறுங்கள். இப்போதே ஆண்டவர் உங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். இன்றைய வசனம் கூறுகிற வண்ணம் தேவன் தாம் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற பாதையில் நடப்பதற்கான பலனை உங்களுக்கு தருகிறார். உங்கள் பிரயாணம் செவ்வையாய் இருக்கும்படி செய்வார். இதுவே அவர் உங்களுக்கென்று தருகிற வாக்குதத்தமாகும். யோனா தீர்க்கதரிசி தனக்கு நியமிக்கப்பட்டிருந்த பாதையிலிருந்து விலகி சென்ற போது தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்றார். தனது கீழ்ப்படியாமையால் அவர் அநேக பின்விளைவுகளை சந்திக்க நேர்ந்தாலும் தேவன் ஒரு பெரிய மீனை கொண்டு யோனாவின் பாதையை திருப்பி அவன் இருக்க வேண்டிய இடத்துக்கு அவரை வழிநடத்தினார். இறுதியில் யோனா சிறந்த ஊழியராக அந்த முழு பட்டணத்திற்கும் ஆசீர்வாதமாக விளங்கினார். அதே வண்ணமாக ஒருவித எச்சரிப்பின் மூலம் உங்களை சரியான பாதைக்கு திருப்பக்கூடும். எப்படியாயினும் தேவனுடைய வழிகள் எப்போதும் செவ்வையானவை என்றும் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு நேராக அவை உங்களை வழிநடத்தும் என்றும் நம்ப வேண்டியது முக்கியமாகும். உங்கள் பாதையை செவ்வையாக்கி பூரணமான வாழ்க்கையை நோக்கி உங்களை வழிநடத்துவதாக தேவன் கொடுக்கும் வாக்குதத்தத்தின் நிச்சயத்தின் மூலம் ஆறுதல் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருவரே நம் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி செம்மையான பாதையில் நம் வாழ்க்கையை நடத்தி செல்கிறவர். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மகத்தான வல்லமையை நம்பி விசுவாசம் நிறைந்த இருதயத்தோடு உம்மிடம் வருகிறேன். நீரே எனக்கு உறுதியான அரணாகவும் மேய்ப்பராகவும் இருக்கிறீர். எனக்கு பலத்த அரணாக இருந்து என் பாதையை செவ்வாய்ப்படுத்துகிற உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை முழுவதுமாய் நம்புகிறேன். நீர் தாவீதை பழக்குவித்தது போல என் சரீரத்தை, மனதை, ஆவியை யுத்தங்களை சந்திக்க பழக்குவித்தருளும். உம்முடைய ஆவியின் மூலமாக என்னோடு பேசி உள்ளத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் என்னோடு இருக்கிற நீர் பெரியவர் என்பதை நினைவுபடுத்தும். நீர் என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறபடியால் என் பயங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என்னை தைரியத்தினால் நிரப்பி உம்மேலான விசுவாசத்தில் பெருக பண்ணும். அதனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று தைரியமாக நான் அறிக்கையிடும்படி செய்யும். ஆண்டவரே, தயவு செய்து என் பாதையை செவ்வை பண்ணும். எனக்கு ஜெயமாக விளங்கும். ராஜாவாகிய தாவீதை நீர் அபிஷேகித்து எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் வழிநடத்தியது போல என்னையும் இன்றைக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உபத்திரவத்தின் இருளின் நாட்களில் என்னுடைய வெளிச்சமாகவும் பலனாகவும் விளங்கும். என் இருதயத்தை உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீரே என் மேய்ப்பன், நான் பயப்பட மாட்டேன் என்று தைரியமாக கூறுவதற்கு எனக்கு உதவும். உம்முடைய கோலாலும் தடியாலும் என்னை வழிநடத்தும். உம்முடைய ஆறுதல் என்னை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.